செடியாய வெள்வனிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பிப்ரவரி 4 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் நல்ல நாட்கள். இந்த வாரத்திலே நல்ல நாட்கள். இந்த வாரத்திலே ஒரு சுபமுகூர்த்த நாள் இருக்கிறது, 3 சாதாரண நல்ல நாள் இருக்கிறது. இந்த வாரத்திலே சாதாரண நல்ல நாள் பிப்ரவரி 5 திங்கட்கிழமை தசமி திதி கேட்ட நட்சத்திரம் சித்தியோகம். அது ஒரு சாதாரண நல்ல நாள், சுபமுகூர்த்த நாள் கிடையாது, ஆனால் சாதாரண நல்ல நாள். அடுத்து பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி மூலம் நட்சத்திரம் அமிர்த யோகம். அதுவும் ஒரு சாதாரண நல்ல நாள். பிப்ரவரி 7 புதன்கிழமை துவாதசி திதி பூராடம் நட்சத்திரம் அமிர்த யோகம். அதுவும் ஒரு சாதாரண நல்ல நாள். அடுத்து இந்த வாரத்தில் ஒரே ஒரு சுபமுகூர்த்த நாள், அது பிப்ரவரி 8 வியாழக்கிழமை திரோதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் சித்தியோகம். அது முழு சுபமுகூர்த்த நாள். ஆக இந்த வாரத்திலே 4 நல்ல நாட்கள் இருக்கிறது. அதில் 3 நாட்கள் சாதாரண நாட்கள். பிப்ரவரி 5, 6, 7 இந்த 3 நாட்கள் சாதாரண நாட்கள். 8ஆம் தேதி அன்று ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்திலே 3 ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு ரிஷப ராசி, மிதுன ராசி, இந்த 3 ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 சனிக்கிழமை இரவு 1 மணி 4 நிமிடம் முதல் பிப்ரவரி 5 திங்கட்கிழமை இரவு 9 மணி 43 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 4 ஞாயிற்றுக்கிழமையும் பிப்ரவரி 5 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை இரவு 9 மணி 43 நிமிடம் முதல் பிப்ரவரி 8 வியாழக்கிழமை பகல் 10 மணி 40 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமையும் பிப்ரவரி 7 புதன்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 8 வியாழக்கிழமை பகல் 10 மணி 40 நிமிடம் முதல் பிப்ரவரி 10 சனிக்கிழமை பகல் 10 மணி 2 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 8 வியாழக்கிழமையும் பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்தில் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டக தோஷம் பிப்ரவரி 4 ஞாயிற்றுக்கிழமையும் பிப்ரவரி 5 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்களை தவிர மற்ற நாட்களுக்கு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது தெய்வ செயல்கள் உங்களுக்கு நன்றாக நடக்கும். தெய்வ காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியின் ஆரோக்கியம், குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது இந்த வாரம் தனவரவு, பணவரவு இருக்கிறது. அந்த பணவரவு பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அமையும். என்றால் 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் சந்திராஷ்ட தோஷம் இருப்பதனால் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவியால் யோகம் இருக்கிறது. மனைவி பேரிலே தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். தொழில்துறை விருத்தி இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது தொழில் நிமித்தமாக, தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கம் குறையும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து இந்த வாரத்தில் மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு பிப்ரவரி 4, 5 இந்த 2 தேதிகளிலே உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருப்பதனால் சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக அந்த 2 நாளும்
அசுனி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அவசியம் விநாயகரை வணங்க வேண்டும். பரணியிலே பிறந்தவர்கள் அம்பாளை அல்லது காளியம்மனை மாரியம்மனை வணங்க வேண்டும். கிருத்திகையிலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இந்த 3 தெய்வங்களுக்கும் அந்தந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ப, அதாவது அசுனியை பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும், அதாவது விநாயகர் முருகப்பெருமான் இருவருக்கும் விளக்கு வைப்பது நல்லது. பரணியிலே பிறந்தவர்கள் அம்பாளுக்கு அல்லது காளியம்மனுக்கு மாரியம்மனுக்கு விளக்கு வைப்பது நல்லது. கிருத்திகையிலே பிறந்தவர்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு விளக்கு வைப்பது நல்லது. இந்த விளக்குகள் பிப்ரவரி 4, 5 இந்த 2 தேதிகளும் வைக்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு தெய்வ பலத்தினால் நீங்கள் எல்லா நன்மைகளையும் பெறுவீர்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. அந்த சந்திராஷ்டகம் என்பது பிப்ரவரி 5 திங்கட்கிழமை இரவு 9:43 முதல் பிப்ரவரி 8 வியாழக்கிழமை பகல் 10:40 வரை சந்திராஷ்டகம் ஆக பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமையும் பிப்ரவரி 7 புதன்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்தை ராசி பலன்களை பார்க்கும்போது இந்த சந்திராஷ்டக தினங்களை தவிர மற்ற நாட்களுக்கு பெரிய தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய அவமானங்கள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பிரச்சனைகளை நீங்கள் திறம்பட சமாளித்து விடுவீர்கள். தெய்வ பலத்தினால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த வாரத்தில் தொழில்துறையில் அலைச்சல் காரணமாக சிறிது குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் குழம்புவதற்கு எதுவும் கிடையாது. எதிர்காலம் சிறப்பாக உங்களுக்கு அமைய இருப்பதனால் கவலை இல்லாமல் இருங்கள். நன்மைகளை நீங்கள் பெற முடியும். சந்திராஷ்ட தினங்களான பிப்ரவரி 6, 7 இந்த 2 நாட்கள் மாத்திரம் எச்சரிக்கையாக இருந்து எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்தாலே போதுமானது. அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே இந்த வாரம் நல்ல பலன்களையும் நல்ல மதிப்பெண்களையும் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அலைச்சல் அதிகமாக இருக்கும். பெண்களால் சிறு குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஒருவருக்கொரு அனுசரித்து நடந்து கொள்வதே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் இந்த சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்காலத்தில் விரைவில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. லாபசத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் மூலமாக நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது கடனுக்காக நீங்கள் பணம் கட்ட வேண்டியிருக்கும். அல்லது குடும்பத்தில் சுப காரியங்களுக்காக கடன் வாங்கி அதை கட்ட வேண்டியிருக்கும். ஆக எப்படியும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த வாரம் லாபாதிபதி குரு உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது லாபம் என்பது விரயமாகிவிடும் என்பதுதான் பொருள். அடுத்து இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 7 புதன்கிழமை சந்திராஷ்டக தினமாக இருந்தாலும் அது ஓரளவு சுமாரான நாளாக அமைந்திருக்கிறது. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமையும் பிப்ரவரி 8 வியாழக்கிழமையும் நல்ல நாட்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாள். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால் செலவினங்கள் அதிகமாகும். அதை கட்டுப்படுத்துவது மிகவும் அரிது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே பிப்ரவரி 8 வியாழக்கிழமை பகல் 10:40 முதல் பிப்ரவரி 10 சனிக்கிழமை பகல் 10:02 வரை சந்திராஷ்டகம். ஆக பிப்ரவரி 8 வியாழக்கிழமை பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது.
இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து மிதுன ராசி பலன்கள் ராசி பலன்களை பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்களோடு இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக இடமாற்றம் செய்து கொள்ளலாம். உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. மேலும் யாருமே மிதுனராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு ஒரு சிறு உடல் பாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. அதன் மூலமாக அவர்கள் நலம் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். குழந்தைகளின் ஆதரவும் ஓரளவு நன்றாக இருக்கும். என்றால் உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கும் மனைவி ஸ்தானத்திற்கும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மனைவி குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் அவமானப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தந்தைக்கும் உடல் வலிகள் கால் மூட்டு வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறை வளர்ச்சிக்காக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். தாராளமாக வெளிநாடு சென்றுவிட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். தன லாபங்கள் கிடைக்கும். முன்னேற்றம் இருக்கிறது. சந்தோஷம் இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரத்தில் தெய்வ சங்கல்பம் இருப்பதனால் தெய்வ அனுகூலத்தின் மூலமாக வெற்றியை நீங்கள் பெற முடியும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் புதன் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்களுடன் 8ஆம் இடத்திலே இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 3 கோயில்களுக்கு சென்றுவிட்டு வருவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்தில் சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு பகல் நேரத்தில் நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். புதன்கிழமை பெருமாளுக்கு மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய கஷ்டங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து அஷ்டம சனியாக இருக்கிறார். ஆகவே எல்லா காரியத்திலும் ஆரம்பத்தில் சிறு தடை ஏற்படும். மறுமுயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது முதல் முயற்சி உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தினாலும் மறுமுயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் இந்த வாரத்தில் இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இளைய சகோதரன் 2 சக்கர வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 8ஆம் இடம் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மூட்டு வலிகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கிழங்கு வகையான பொருட்களை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தந்தை ஸ்தானாதிபதி குரு 10ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையிலே தந்தையின் தொழில் செய்பவர்கள் நல்ல விருத்தி அடைவார்கள். வேறு உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில்துறையில் சுமைகள் மிக அதிகமாக இருக்கும். திருஷ்டியும் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக அமைய இருப்பதனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிறிது தாங்கிக் கொள்ளுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது.
கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து கடகராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதனாலும் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனாலும் உடல் ஆரோக்கிய குறைவும் தொழில்துறையிலே வேலை பலவும் அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே போட்டிகள், தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு எதிரிகளை வெல்வீர்கள். என்றால் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் எந்த நேரத்தில் எதை பேச வேண்டுமோ அதை சிறிது சுதாரித்து கொண்டு நிதானமாக பேசுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது குருவுடைய பார்வையுடன் இருப்பது குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் விரைவில் தெரியும். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். குழந்தைகள் மூலமாக நல்ல பாக்கியம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கடன் சுமை உடனடியாக தீர்ந்துவிடும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகிய உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை ஒரு செயல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வெளியிலே சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியில் சொல்லாத காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மேலும் உணவில் எண்ணெய் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்புகள், முதுகு வலி ஆகிய வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் அனுகூலமாக செயல்படுவார்கள். அவருடைய ஆசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தையரின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் விரைவில் தெரியும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து சிம்மராசியில் பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிம்மராசியில் பிறந்த திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக இந்த வாரத்தில் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக திருஷ்டியிலிருந்து விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாக, பண விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருந்து இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருப்பதனால் இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். தொழில்துறையிலும் சிறிது அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். பண விஷயத்தில் மாத்திரம் சிறிது தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். புதிய முயற்சிகளை செய்யலாம்.
அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தியும் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது எல்லா விதத்திலும் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 6ஆம் இடத்தில் சனி இருப்பது லட்சுமிகரம். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமைகள் தவிர்ப்பதற்காக தினசரி ஒருவருக்கொருவர் அன்பை காலையிலேயே பரிமாறிக்கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தாது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். பண விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வாரத்தில் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க நன்மைகள் பெற்று பண விஷயத்திலும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். தைரியமாக காரியங்களை செய்து சாதித்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். இளைய சகோதரனுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் இந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் சரியான மருத்துவத்தின் மூலமாக நல்ல மருந்து கிடைப்பதன் மூலமாக தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது இந்த வாரத்தில் குழந்தைகள் சிறிது அதிகமாக அடம் பிடிப்பார்கள். அவர்களிடம் சிறிது அனுசனையாக நடந்து கொள்வதே நல்லது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி தற்சமயம் பேச வேண்டாம். சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல யோகத்தையும் இந்த வாரம் நீங்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக செலவினங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கம் குறையும். சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. பெரிய தோஷங்கள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது செலவினங்கள் அதிகமாகும். மேலும் தூக்கம் குறையும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சிவாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் ஆரம்பத்தில் சிறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும்.
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவியால் தனலாபம் இருக்கிறது. உங்கள் செலவுக்கேற்ற வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இளைய சகோதரனுக்கு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். இளைய சகோதரனுக்கு உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்கள் தாயாருக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் அக்கறையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காமல் போய்விடும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது குழந்தைகள் உங்கள் குடும்பத்திலே சிறு குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளுக்கு உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். மேலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. என்றால் புத்திர சந்தி குருவான் 6ஆம் இடத்திலே இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகள் வேலை விஷயமாகவும் படிப்பு விஷயமாகவும் சில காலங்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலே குருவான் இருப்பது இந்த வாரத்திலே கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் மற்றவர்களுக்கு ஜாமீன் இந்த வாரம் போடக்கூடாது. மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலமாக நல்ல ஆசி, அன்பு, அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையில் எதிர்பார்த்த வெற்றிகள் பெறுவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனால் சிரமப்பட்டீர்களானால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும் என்றும் பண விஷயத்திலே ஏமாற்றங்கள், பிரச்சனைகள் வரும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பது தைரியம் இருந்தாலும் சில காரியங்கள் தடைபட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், தன லாபம் கிடைக்கும். முக்கியமாக வீடு, மனை வாங்குவதற்காக யோகம் இருக்கிறது. புது வாகனங்கள் வாங்குவதற்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் நல்ல யோகம் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேலும் தந்தை மூலமாகவும், மனைவி மூலமாகவும், சகோதரன் மூலமாகவும் நீங்கள் அனுகூலங்களை இந்த வாரம் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. நீங்களும் தைரியமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் தைரியம் உங்களை நன்றாக முன்னேற்றும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கும் முதுகு வலி சிறிது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, யாருக்கும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வாரத்திலே நல்ல யோகமான வாரமாக அமைந்திருக்கிறது. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கருத்தரிப்பதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கிறது. அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். தொழில்துறையிலே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியும். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும்
வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தொழில்துறையில் சிறிது அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல்கள் விலகுவதற்காக, நன்மைகளை ஏற்படுவதற்காக, அலைச்சலிருந்து தன வருவாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய்தீபம் வைத்து வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நினைத்த காரியங்கள் கைகூடும். இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்றால் உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். சனி உங்களுக்கு நன்மையே செய்வாரே தவிர தீமைகள் நிச்சயமாக செய்ய மாட்டார். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை பளுவின் காரணமாக மன சோர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக அமைய இருப்பதனால் வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சின்சியராக வேலை செய்யுங்கள். அதற்குரிய வெகுமானம் விரைவில் உங்களுக்கு காத்திருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கும் விரைவில் பதவி உயர்வு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது டஸ்ட் அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அதிகமான குப்பைகள் உள்ள இடத்தில் நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தாய் மூலமாக நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெற முடியும். முக்கியமாக மகர ராசியிலே பிறந்து ஆராய்ச்சி துறையில் இருக்கின்ற மாணவர்கள் எதிர்பார்த்த வெற்றி இந்த வாரத்தை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே கேதுபான் இருந்தாலும் நட்பு ராசியிலே இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் நல்ல நட்புறவு இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக, குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக, குழந்தைகளுடைய படிப்புக்காக, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஆகும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. கவலைப்பட வேண்டாம். எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் நீங்கள் அதிகமான வெற்றியை பெறுவதற்காக, குழப்பங்களிலிருந்து மீள்வதற்காக சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் செல்வன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. விவாதம் செய்தால் அதில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தைரியமாக காரியங்களை சாதித்து செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது உங்களுக்கு வெளியிடங்களுக்கு டிராவல், அதாவது பயணம் செய்யும் போது இரவு நேர பயணங்களை முடிந்தவரை குறைத்து கொள்வது நல்லது. அதுவும் தனியாக நீங்கள் வண்டியை ஓட்டிக்கொண்டு இரவு நேர பயணங்களில் செல்பவர்களாக இருந்தால் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண் அயர்ந்து தூங்கிவிடாமல் இருப்பது நல்லது. முடிந்தவரை நல்ல ஒரு டிரைவரை வைத்து நீங்கள் வண்டியை ஓட்டுவது இரவு நேர பயணங்களுக்கு நல்லது. முக்கியமாக உங்களுடைய ஊர் எல்லையை தாண்டி நீங்கள் செல்வதாக இருந்தால் மற்றவருடன் இணைந்து செல்வதே உங்களுக்கு நல்லது.
மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் சுக்கிரன் 11ஆம் இடத்திலே இருப்பதனால் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். முக்கியமாக தாயின் அனுகூலம், தந்தையின் அனுகூலம் நன்றாக இருக்கிறது. தாய் தந்தையரின் மூலமாக எதிர்பார்த்த நலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது உறுதி. விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பது செலவனங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வாரத்திலே கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சூரியன் விரயஸ்தானத்திலே இருப்பது உங்கள் வாழ்க்கை துணைக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு தூக்க குறைவு ஏற்படும். உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது 7 சனி நடந்து கொண்டிருப்பது வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருந்து உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். தன லாபங்கள் காத்திருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்த நஷ்டங்களுக்கெல்லாம் நீங்கள் லாபத்தை சம்பாதித்து விடுவீர்கள். உங்கள் ராசியில் ராகு பகவான் இருப்பது தூக்கம் சிறிது குறைவாக இருக்கும். முதுகு வலி, மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு தகுந்த மருந்துகள் உட்கொண்டால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது எதிர்களால் கூட நீங்கள் நன்மையை அடைவீர்கள். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவி மூலமாகவும், சகோதரன் மூலமாகவும், தந்தை மூலமாகவும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனிவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைப்பதனால் அது சுப செலவாகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக வீடு மனை வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் முயற்சிகள் செய்யுங்கள். பல விதத்திலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசியில் பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாது 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 திங்கட்கிழமையும், பிப்ரவரி 7 புதன்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமையும், பிப்ரவரி 8 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கு. இதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கும் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். எம்முடைய வெளியீடான சீனிவாசன் பஞ்சாங்கம், சர்வ முகூர்த்த நாட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய பஞ்சாங்கம் 2 வெளிவந்து விட்டது. மேலும் புதிதாக ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன், சர்வ முகூர்த்த நாடி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் எந்தெந்த காரியங்களை எப்பொழுது செய்தால் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்றெல்லாம் விளக்கமாக எழுதியிருக்கிறேன்.
ஜோதிட சாஸ்திரத்தையும் தர்மசாஸ்திரம் இணைந்து எழுதப்பட்ட இந்த புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது மிகவும் சிறப்பானது. புத்தகத்தை வேண்டுபவர்கள் தொலைபேசி எண், அதாவது அவர்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 770-836-0082. மீண்டும் அறிவிக்கிறேன், 770-836-0082. இந்த எண்ணுக்கு ஃபோன் செய்து நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொள்ளலாம். இன்னொரு பதிப்பிலே நான் இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெளிவடைய வேண்டும். மேலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களுடைய குரூப்பிலும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் அனுகூலம் அடையட்டும். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் விரைவில் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அதன் மூலமாக சப்ஸ்கிரைபர் அதிகமாக ஆகத்தான் நமக்கும் நிறைய விஷயங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு கிடைக்கும். ஆகவே எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.